ஜின்னண்டா என்ன அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்குதா? நம்முடைய சமூகத்தில் பேய், பிசாசி, ஆவி, ஷைத்தான், ஜின்னு, இபிலிசி, அர்வாஹ், ரூஹு என்ற அந்த வார்த்தையை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எல்லாமே இபிலிஸ்ங்கிறதும் ஷைத்தான்ங்கிறதும் ஜின்னுங்கிறதும் பேய்ங்கிறதும் ஆவிங்கிறதும் அர்வாஹ்ங்கிறதும் எல்லாமே ஜின்னுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜின்னுக்கு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆவி என்று எதை சொல்றோம்? ஒருத்தர் மௌத்தா போனவர் கவுசு ஒலிம்பிக்கிட்டு வராரு, அது ஆவி, கவுசி, பேய், பிசாசுங்க. அப்படி வர முடியாது, அப்படி வரவே முடியாது. சூரத்துல் மூமினூன் 100வது வசனத்துல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். மௌத்தா போனவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இடையில ஒரு திரையுலக வாழ்வு உண்டு, அவங்க திரும்பி வர முடியாதுன்னு சொல்றான். மௌத்தா போனா திரும்பி வர முடியாது. ஆனா ரூஹு வருகிறது, ஆவி வருதுன்னு நம்முடைய சமூகம் சொல்லுது இல்லையா? அது என்ன? அது பிரமை, நம்முடைய பிரமை. பயந்தவர்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். நம்பியவர்களுக்கும் பயந்தவர்களுக்கும் அந்த மௌத்தா போனவர்கள் கடுமையாக அன்பு வைத்திருந்தவர்களுக்கும் அவருடைய இருமல் சத்தம் கேட்கிற மாதிரி, அவர் நடந்து வர மாதிரி, அவர் திடீரென்று உம்மா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்கும். இது ஒரு பிரமை. கண்ணுக்கு காட்சி தெரிகிறதும் மூக்குக்கு மனம் வாரதும் பிரமைதான், காதுக்கு ஒரு சத்தம் வாரதும் பிரமைதான் என்கிறத உளவியலாளர்கள் இன்றைக்கு ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறாங்க. அது ஒரு பிரமை, அது ஆவி என்கிற நம்ம. ஆக எல்லாமே ஜின்னத்தான் சாரப்போகுது. ஜின்னு எப்ப படைக்கப்பட்டது, எதனால படைக்கப்பட்டதுன்னு சொன்னா சூரத்துர் ரஹ்மானில அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்ப படைத்தோம், எதனால் படைத்தோம் என்கிறத தெளிவாக சொல்றான். வஹலகல் ஜான்ன மின் கப்லிஹி, அல்லாஹ் சொல்றான் அந்த மனிதனை மண்ணிலிருந்து படைத்தோம், அதுக்கு முன்ன ஜின்னை நாம் நெருப்பிலிருந்து படைத்தோம்னு சொல்றான். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னே ஜின்ன நெருப்பிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜின்ன மனுஷனை படைக்கிறதுக்கு முன்ன படைச்சிட்டான், அதை நெருப்பிலிருந்து படைச்சிக்கிறான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, குலிகத்தில் மலாயிகா மின் நூர், மலாயிகா மாரிகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள், மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான், ஜின் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மத், புகாரி போன்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலப்பொருள் இருக்குது. ஜின்ன அல்லாஹ் தஆலா நெருப்பில் இருந்து படைத்திருக்கிறான். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஜின்னு மனிதனுக்கு எப்படி முதல் தந்தை ஆதமோ, இந்த மனித வர்க்கத்துக்கு முதல் தந்தை ஆதமோ, அப்படி ஜின் வர்க்கத்துக்கு முதல் தந்தை இப்லிஸ். அல்லாஹ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஷைத்தான்ங்கிறதும் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் தான். சூரத்துல் கஹ்ஃப் 50வது வசனத்துல கான மினல் ஜின் என்று அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான்ங்கிறவன் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன்ங்கிறத சூரத்துல் கஹ்ஃப்ல 50வது வசனத்துல தெளிவா அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜின் வர்க்கத்துல இருந்து உள்ளதுதான் இந்த ஷைத்தான், இந்த ஜின்னில இருந்து உள்ளதான் இந்த ஷைத்தான்ங்கிறத நாங்க இப்ப தெளிவாக புரிஞ்சிட்டோம். மனுஷனுக்கு முன்னால இந்த ஜின் படைக்கப்பட்டிருக்குது. இந்த ஜின்னுல அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தெரியுமா? ஹுவ வ கபீலுஹு யராக்கும் ஹைது லம் தரவுனஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த ஜின்னும் அதனுடைய கோத்திரமும் உங்களை பார்க்கும், நீங்கள் அதனை பார்க்காத பொருட்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஜின்னுக்கு மனுஷனுக்கு முன்னால மறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த ஜின்கள் மனுஷனுக்கு முன்னால மறைந்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைக்கப்பட்டிருக்குது. இந்த ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குதா, இந்த ஜின் சாப்பிடுதா அப்படி என்று கேட்டா ஆமா சாப்பிடுது. அது எப்படி தெரியுது? புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பாலைவனத்துல வெளிவாசல் தேவை போவாங்க, நம்ம ஊர்ல தண்ணி கூட இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் இந்த வெளிவாசல் தேவைக்காக போகிற போது கல் எடுத்துட்டு போவாங்க சுத்தம் பண்றதுக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் வெளிவாசல் தேவைக்காக போறேன், எனக்கு 3 கல் எடுத்துட்டாங்க, ஆனா எலும்பையோ விட்டையோ எடுத்துடாதீங்க. நாங்க எலும்பும் இருக்குது, விட்டையும் என்ன
காஞ்சி போன ஆடு மாடினுடைய மலம் இது விட்டு இதையும் எடுக்காம கல்லத்தான் எடுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சந்தேகம் வருது, ஏன் ரசூலுல்லாஹ் இது ரெண்டே இருக்க வேணாம்னாங்க, சந்தேகம் வருது. ஆனா அவங்க ஒரு மனிதாபிமானமான ஒரு உளவியல் தெரிந்தவராக நடந்துடுறாங்க. சந்தேகம் வருதுங்கிறதுக்காக பாத்ரூம் போறவர்கிட்ட எல்லாம் கேட்டுக்கு நிக்க கூடாது, விட்டுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் போய் வந்து பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்க, அரசலா அன்னைக்கு பாத்ரூம் போற நேரத்துல நீங்க கல் எடுக்கிற நேரம் எலும்பையும் விட்டையும் எடுக்க வேணாம்னு சொன்னீங்களே, ஏன் அரசலான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜின்கள் என்னிடத்துல வந்து அதற்கு பொக்கிஷங்களை இறைவனிடத்துல கேட்டு தர சொல்லிச்சு, அதனால நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சாப்பிட்டுட்டு போற எலும்பிலையும் விட்டையிலையும் அதுக்கு உணவை வைத்திருக்கிறான். உங்கள் சகோதர ஜின்களுடைய உணவை நஜிசுபடுத்தாதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவன் உணவு அது, அதுல நஜிசுபடுத்தாதீங்க. இந்த எலும்புல ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குது, இந்த விட்டையில ஜின்னுக்கு சாப்பாடு இருக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, ஜின்னுங்கிறது வெறும் காற்று மாதிரி, நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று இல்ல, அதுக்கு சாப்பாடு இருக்குது, அது சாப்பிடுது, தண்ணி குடிக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் இடது கையால் நீரை அருந்துவராக இருந்தால் கூட இருந்து ஜின்னும் குடிக்கிறது, இடது கையால் சாப்பிடுவாராக இருந்தால் கூட இருந்து ஜின்னும் சாப்பிடுது என்று சொல்லி காட்டுறாங்க. கூட இருந்து ஜின்னும் சாப்பிடுது என்று சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சஹாபி நபி தோழர் இடது கையால பாலை குடிக்கிறாரு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, நீங்க ஒரு கோப்பையில நீங்களும் ஒரு பூனையும் ஒரே நேரத்தில் வாய் வச்சு குடிக்கிறத விரும்புவீங்களான்னு கேட்டாங்க. சரி, நான் அருவருப்பேன், அது அருவருப்பேன்னாங்க. அப்ப ஷைத்தான் உங்களோட குடிச்சிட்டு இருக்காங்க, ஏன்னு கேட்டாங்க. இடது கையால குடிச்சிட்டு இருக்கிறீங்க, இடது கையால குடிச்சா கூட இருந்து ஜின்னும் குடிக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரியாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது பிஸ்மி சொல்லாமல் நுழைவராக இருந்தால் ஜின்கள் சொல்லுகிறது மற்ற ஜின்களிடம், இன்றைக்கு உங்களுக்கு இராத்தரிக்க இடம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறது. நீங்கள் பிஸ்மில் சொல்லாமல் சாப்பிடுவீர்களாக இருந்தால் அந்த ஜின்கள் சொல்லுகிறது, உங்களுக்கு இன்றைக்கு இரா போசனம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறது. எனவே வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க சொல்லி தரதை நாம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, ஜின்கள் சாப்பிடுது விளங்குது. இந்த ஜின்கள் கூடுதலாக எங்க இருக்கும் அப்படி என்று பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க பாத்ரூம் போற நேரத்துல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ், குபுது கபாயிஸ்ங்கிற அந்த கெட்ட ஜின்களிடம் இருந்து, ஆண் பெண்களாகிய இந்த ஜின்களிடம் இருந்து பாதுகாவல் தேடிக்கிட்டு போங்க பாத்ரூமுக்கு சொல்றாங்க. வெளிவாசலுக்கு போறதா இந்த பாத்ரூம் சொன்னா நம்ம கட்டி வச்சிக்கிற அந்த கட்டடம் பாத்ரூமும் வெட்டையில போனா இல்லன்னு இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் வெட்டையில தான் போனாங்க சஹாபாக்கள். நம்ம பாத்ரூம் போய் உட்கார்றதுக்கு முன்ன அந்த இடத்துல பாதுகாப்பு எடுத்துடணும். அப்ப நஜிசு உள்ள இடத்துல இந்த ஷைத்தான் இருக்குது என்கிறத இந்த ஹதீஸை எடுக்கலாம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாஇருக்கக்கூடிய ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி தோழரை பார்த்து சொல்றாங்க, தோழரே நீங்க சந்தைக்குள்ள முதல்ல நுழையாதீங்க, சந்தையிலிருந்து கடைசியா திரும்பாதீங்க. என்ன சொல்ற தெரியுமா, நீங்க சந்தைக்குள்ள முதல்ல போகாதீங்க, சந்தையில இருந்து கடைசியா திரும்பாதீங்க. ஏன் தெரியுமா, ஷைத்தான் அவனுடைய கொடியை அங்கதான் நாட்டுறான். அப்ப சந்தையில ஷைத்தான் ஜின்களுடைய ஆதிக்கம் இருக்குது என்கிறத இந்த ஹதீஸில இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய சின்ன குழந்தைகளை செக்கல் நேரத்துல மாலை மகரிக்கு நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த செக்கல் நேரத்துல உங்களுடைய சின்ன குழந்தைகளை வெளியில கொண்டு போகாதீங்க, அப்ப ஜின்களுடைய ஆதிக்கம் கூட இருக்குதுன்னாங்க. அப்ப ஜின்களுடைய கூடுதலாக இருக்கக்கூடிய இடம் நஜிஸ் இருக்கிற இடம் சந்தை. இந்த செக்கல் நேரத்துல எல்லா இடத்துலயும் அது ஆக்கிரமிப்பு செய்யுது. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இபிலிஸ் இருக்கான் இல்லையா, ஷைத்தானுக்கு எப்படிலாம் பெருசு, இந்த இபிலிஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல்ல தண்ணீருக்குள்ள சிம்மாசனத்தை வச்சிருக்கிறான்.
அதனுடைய கிளைகள் உலகத்துல மக்களை வழிகெடுத்துட்டு ஏனைய சாலியான ஜின்களை வழிகெடுத்துட்டு அந்த இபிலிஸ் இடத்துல போய் கார்குன் சாரி சொல்லும். முஸ்லிம் கிரந்தத்தில் ஹதீஸ் பதிவாயிருக்குது. சைத்தான் போய் சொல்லுமா, நான் ஒருத்தன்கிட்ட போனேன், அவனை வழிகெடுக்கிறதுக்காக முயற்சி செய்தேன், ஆனா என்னால முடியல, என்ன நீ போன்னு சொல்லிடும் சைத்தான். இன்னொருத்தர் போவாரு, 2 பேருக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கி 2 பேரை பிரிச்சு விட்டேன். அப்ப நிர்மாந்த நீ தான் சரியான நாள் வா உட்கார் என்று சொல்லி பக்கத்துல கூட்டி வைக்கும் என்று சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்குது. இந்த ஹதீஸை வச்சு எடுத்து பார்த்தா தண்ணிக்கரைகளை ஜின்கள் இருக்குமேங்கிறத நாங்க பாக்குறோம். ஜின்களுக்குரிய உணவு எலும்புல இருக்கின்ற ஹதீஸை வச்சு மடுவோம், எலும்பு கிடக்கக்கூடிய இடத்துல ஜின்களுடைய ஆதிக்கம் இருக்குதுங்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப அது இருக்கக்கூடிய இடங்கள் இவ்வளவு, அதுக்கு உணவு இருக்குது அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். இது மாதிரியாக இதுக்கு ஒரு சொந்த உருவம் இருக்குது. அந்த சொந்த உருவம் இருந்தாலும் அது வேற உருவத்திலே மாறுமா அப்படி என்று கேட்டா அதுக்கும் தெளிவான ஒரு சான்று முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாக இருக்குது. எப்படி சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபி தோழர் புதுசா திருமணமானவர், அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் புதுசா கல்யாணம் முடிச்சவன், கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. நான் புதுசா கல்யாணம் முடிச்சவன், கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போங்க, வாளோட போங்கன்னாங்க. வீட்டுக்கு போங்க, வாள் எடுத்துட்டு போங்க, எதிரிகள் ஜாக்கிரதை. அப்ப வாளை எடுத்துக்கிட்ட இவர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே வீட்டுக்குள்ள இருந்து மனைவி தலைவிரி கோலமாக வெளியில ஓடி வராங்க. இவரு செல்லமா தன்னுடைய வாளை எடுத்து குத்த போறாரு. செல்லத்துக்கு நம்ம கையில பிரம்பு இருந்தா செல்லமா தட்டுவோம் இல்லையா, அப்படி இவர் தன்னுடைய வாளை எடுத்து மனைவிக்கு குத்துறதுக்கு போறாரு. அப்ப அந்த பொம்பளை சொல்றா, என்னக்கு தாக்குறத விட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் பாருங்க. நாங்க இந்த சஹாபி வீட்டுக்குள்ள போறாரு, மனைவியுடைய படுக்கையில ஒரு பெரிய பாம்பு இருக்குது. பாம்ப அவர் வெட்டுறாரு, பாம்பு அவரை தீண்டது, 2 பேருமே மௌத்தாகுறாங்க. முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, 2 பேர்ல 6 முதல்ல மௌத்தாகுனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தோழரை காப்பாற்றுங்கள், எங்களுடைய தோழரை காப்பாற்றுங்கள் என்று வராங்க. ரசூலுல்லாஹ் நடந்த சம்பவத்தை கேட்டுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மதீனாவில சில ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே உங்களில் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே பாம்பை கண்டால் அதற்கு 3 அவகாசம் கொடுக்கவும். நீ சாலியான ஜின்னா இருந்தா வெளியே போய்விடு என்று 3 அவகாசம் கொடுக்கவும். அப்படியும் போகவில்லை என்றால் அதை கொல்லட்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, பாம்பு உருவத்துல ஜின்னுக்கு வர முடியும் என்கிறது விளங்குது. அதே மாதிரியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருப்பு நாயை கொல்ல சொல்றாங்க. சில பிராணிகளை கொல்ல சொன்னாங்க, பல்லியை கொல்ல சொன்னாங்க, காகத்தை கொல்ல சொன்னாங்க, கருப்பு நாயை கொல்ல சொன்னாங்க. அப்ப அது பற்றி கேட்க போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாக்க ஷைத்தான், கருப்பு நாய் ஷைத்தான். அப்ப கருப்பு நாய் உருவத்துல ஷைத்தான் வருவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரியாக மனிதனுடைய தோற்றத்துல, நம்முடைய ஒருத்தருடைய தோற்றத்துல ஜின்னுக்கு வர முடியுமான்னு கேட்டா முடியும், நிச்சயமா முடியும். பத்ர் யுத்தத்தை பற்றி வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பத்ர் யுத்தம் மூழ்றதுக்கு முன்னால எதிரிகளும் சஹாபாக்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்ப ஒரு காபிருடைய தோற்றத்துல ஷைத்தான் போய் எதிரிகளிடத்துல தைரியத்தை இழந்துறாதீங்க, போராடுங்க, நிச்சயமா உங்களுக்கு தான் வெற்றி என்று தூண்டி விட்டான். யுத்தம் மூழ்கின்ற போது அவன் விரண்டோடி விட்டான் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸிலேயும் வருது. அப்ப மனித உருவத்திலையும் ஷைத்தான் வருவான். இப்படி இதற்குரிய ஆற்றல் இருக்குது. இதனுடைய பலம் என்ன, இந்த ஷைத்தானுடைய பலம் என்னன்னு சொன்னா, வேகமாக பயணம் செய்யும். எப்படி வேகமாக பயணம் செய்யும் தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத் தாஹால சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு அல்லாஹ் காற்றை வசியம் பண்ணி கொடுத்திருந்தான், ஜின்ன வசியம் பண்ணி கொடுத்திருந்தான். இஃப்ரீத் என்ற ஜின்னு சபையில இருக்குது. அப்ப ஹுதுஹுது என்ற ஒரு பறவை சொல்லுது, மன்னரே, அங்க ஒரு பகுதியில நான் ஒரு ஆட்சியாளரை கண்டேன், ஒரு பெண் ஆட்சியாளர் சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஹிதாயத்துக்கு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க. அங்க அந்த பெண்ணுக்கு கடிதம் போனோன்னு அந்த பெண்ணு கடிதத்தை எடுத்துக்கிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை சந்திக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. பல்கிஸ் ராணி
அந்த பல்கிஸ் ராணி வந்துகிட்டு இருக்கிற செய்தி உடனே இவருக்கு வந்தது. ஏன்னா அப்படித்தான் சொல்லிவிட்டாங்க, உது பறவை கிட்ட கடுகத்தை போட்டுட்டு ஓரமா இருந்து என்ன நடக்குதுன்னு அவதானிச்சுட்டு வாங்க. அது வந்து சொல்லுது வாராங்கன்னு சொல்லி. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, அந்த பல்கிஸ் ராணி இங்க வாரத்துக்கு முன்னால அந்த பல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை, ஒரு அரசியல் இருக்கிறதுக்கு பெரிய ஆட்சி சிம்மாசனம் இருக்கணும், பெரிய கதிரை அலங்காரம் விடப்பட்ட பெரிய சிம்மாசனம் இருக்கும். அவ வாரத்துக்கு முன்னால சிம்மாசனத்தை கொண்டு வரதுக்கு உங்களை யாருக்கு முடியுமன்றோன்னு இஃப்ரீட்ங்கிற அந்த ஜின் என்ன சொல்லு தெரியுமா, நீங்க இருக்கையில விட்டு எழும்பினா இருக்கையில இருக்கிற அந்த சூடு குறையறதுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துருவேங்குது. அப்ப அவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஜின்னுக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பவர் இருக்கு இந்த ஜின்னுக்கு. என்ன, வானம் வரைக்கும் போய் ஒத்து கேட்டுட்டு வரும். வானம் வரைக்கும் போய் ஒத்து கேட்டுட்டு வரும். இத 72வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா ஜின்கள் ஒத்து கேட்டதை சொல்லி காட்டுறான். நாங்க வானத்துக்கு ஒத்து கேட்கறதுக்காக நாங்க வானத்துல போய் ஒத்து கேட்கறதுக்காக இருந்தோம். அங்க கடுமையான நெருப்பு கங்குகள் எங்களுக்கு எறி விழுவது ஏழாம இருக்கிறது ஜின் சொன்னத 72வது அத்தியாயத்துல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப வேகமாக பயணம் பூமியில செய்யும், வானம் வரைக்கும் போயிட்டு வரும். இது ஜின்களுடைய பலம். அதே நேரத்துல பலம் இருக்குது, உருவம் மாறுது, அதுக்கு குட்டை பிள்ளை விட்டு இருக்குது, அதுல இனப்பெருக்கம் இருக்குது, அதுவும் நம்மளை போல ஒரு படைப்பு என்றாலும் அதுவும் நம்மளை போல கேள்வி என கேட்கப்படும். அதுக்கு நம்மளை போல வணக்க வழிபாடுகள் கடமை இருக்குது. அதுக்கு நம்முடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தூதராக இருக்காங்க. வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் ஒரு இரவு காணாம போறாங்க. காணல, பள்ளியில இல்ல, வீட்டுல இல்ல, தேறாங்க, தவிக்கிறாங்க. எதிரிகள் ஜாக்கிரதை, கடத்திட்டு போயிட்டாங்களோ சஹாபாக்கள் பதட்டப்பட்டு இருந்தாங்க. விடியிற நேரத்துல, சுபஹ் நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலை அடிவாரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்க போயிருந்தீங்க இரவுன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு தஆலா கூட்டிட்டு போய் காட்டுறாரு, இங்க பாருங்க, ஜின்கள் என்ன கூட்டிட்டு போய் அந்த ஜின்களுக்கு எனக்கு உபதேசம் பண்ண சொல்லிச்சு, குர்ஆனை ஓதி காட்ட சொல்லிச்சு. நான் ஓதி காட்டினேன். அந்த இடத்தை காட்டுறாங்க, பெரும் தீப்பந்தங்கள் எரிந்த தடயங்கள் அங்க இருந்தத அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. இது புகாரியில பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அந்த ஜின்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் என்ன நபியாக இருக்கிறார். இந்த ஜின்களும் அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். முதல்ல ஜின்னத்தான் சொல்றான். இந்த ஜின்னையும் மனுஷனையும் நான் படைச்சது என்ன வணங்குறது தான் சொல்றான். மனுஷனையும் ஜின்னையும் படைச்சதுன்னு சொல்லல, இந்த ஜின்னையும் மனுஷனையும் நான் படைச்சது என்ன வணங்குறதுக்கு தான் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஜின்னும் மனுஷனும் என்ன செய்யப்படுது, அல்லாஹ் வணங்குறதுக்காக படைக்கப்பட்டிருக்குது. எப்படி இந்த மனுஷனுக்கு மறுமையில கேள்வி கணக்கு இருக்குதோ, கபர்ல விசாரணை இருக்குதோ, அப்படி இந்த ஜின்னுக்கு விசாரணையும் கேள்வி கணக்கு இருக்குது. இந்த ஜின்னு என்ன செய்யும், மரணிக்கும் என்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின ஒரு துஆவுல சொல்லி காட்டுறாங்க. இன்னக லா தமூது, நிச்சயமாக யா அல்லாஹ் நீ மரணிக்க மாட்டாய் என்று சொல்லிட்டு அல் இன்சு வல் ஜின்னு யமூதூன், மனிதனும் ஜின்னும் மரணிப்பவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு துஆவுல சொன்னாங்க. இதுவும் புகாரி கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், ஜின்னு சாவும். இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல